இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தூத்துக்குடி மக்ரூன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி மக்ரூன்ஸோட அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் வந்து தேவைப்படும். ஆனால் நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் விஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணி அதை பீட் பண்ணி அதை வந்து அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக கடாயிலேயே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட்டையும் நான் வந்து ஃபைனலில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மக்ரோன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து முட்டை தேவைப்படும். அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். வந்து 3 முட்டை, நான் மீடியம் சைஸில் இருக்க 3 முட்டையை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண போகிற பவுலில் பாருங்கள் ஈரமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கணும். ஈரமாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அது நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். 3 முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். மஞ்சக்கருவை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து மஞ்சக்கருவை தனியாக பிரிச்சுட்டு வெள்ளைக்கருவையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போ வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு இன்க்ரீடியன்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை. 3 முட்டைக்கு 1/2 கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஓவர் ஸ்வீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து 1/2 கப்பில் வந்து இன்னுமே கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பவுடர் சுகரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நமக்கு முந்திரி தேவைப்படும். இந்த ரெசிப்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து முந்திரி. நான் எந்த கப்பில் சக்கரை எடுத்திருக்கேனோ அதே கப் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரியும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்க தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி கரெக்டாக பவுடர் மாதிரி அரைக்கணும். ஓவராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது எண்ணெய் விட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ லைட்டாக பல்ஸ் மூடில் வச்சுட்டு இந்த முந்திரியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 3 இன்க்ரீடியண்ட் தான். இது 3மே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். விஸ்கை யூஸ் பண்ணி முட்டையுடைய மஞ்சக்கருவை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முட்டையை நுரப்பொங்குற அளவுக்கு நல்லா நான் அடித்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் டைமும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ண சுகரை வந்து 3ஆக பிரித்து 3 வாட்டி ஆட் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சூப்பரான மெக்ரோன்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த விஸ்க்லேயே வந்து ஒட்டாமல் நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இன்னொரு மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சில்லுன்னு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கவே வராது. ஸோ கண்டிப்பாக முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டையை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முட்டையை வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட்டை எடுத்து வெளியே வச்சுருங்க. இல்லைனா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து முட்டையை எடுத்து வச்சிடணும். கண்டிப்பாக அது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அடிக்க வரும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் வந்து கீழே ஒட்டாமல் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா முந்திரியையும் ஆட் பண்ணி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து போயிடும். லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு கனமான ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டிலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் நான் கட் பண்ணிவிட்டு
அதில் சென்டரில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பிளேட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேக்ரூன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ரவுண்டாக பண்ணி லைட்டாக கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து தூத்துக்குடி மேக்ரூன்ஸ் வந்து கோன் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து இந்த மேக்ரூன்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம ஜிலேபிக்கு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் 2 ரவுண்ட் போட்டு மேலே மட்டும் கோன் மாதிரி பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பைப்பிங் பேக்கில் வந்து நல்லா பெரிய ஹோல்ஸாகவே போட்டுட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் மாதிரி கிடச்சிரும். நான் வந்து சிம்பிள் வே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மக்ரூன்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடாயை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு கடாயில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதிலே நம்ம மக்ரூன்ஸை வச்சுட்டு அடுப்பை நல்லா ஸ்லோக்கு வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ இது கிட்டத்தட்ட நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லா பேக் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரமும் ஆயிடுச்சு. கலர் வந்து லைட்டாக எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். கடாயில் வந்து இந்த ரெசிபியை பண்ணும்போது நல்லா வெந்து வந்திருந்தது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது வந்து ரிசல்ட் எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கல. நமக்கு வந்து கடையில் வாங்குறதுல நல்லா கோன் ஷேப்பில் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து கடாயில் பண்ணும்போது அதோட ஷேப்பே சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மெல்ட் ஆகிற எஃபெக்டில் நமக்கு கிடச்சிருச்சு. டேஸ்ட் வைஸில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. தூத்துக்குடி மேக்ரூன்ஸ் மாதிரியே இருந்தது. இந்த ரெசிபிக்கு வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை அவனோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ ரிசல்ட் வந்து ஷேப் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக எனக்கு கிடைக்கல. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒருவேளை நீங்களும் வந்து மக்ரூன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை உங்கள் கடையில் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அவன் இல்லைனா ஓடிஜி இதில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்கும். அவனை வந்து நீங்கள் 180 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து நல்லா 100 டிகிரிக்கு கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஷேப்பில் வந்து இந்த மேக்ரோன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.